வணக்கம். நெருப்பு தமிழர் விளையாட்டுத்துறை அமைச்சராகிறாரு. யாரு விளையாட்டுத்துறை அமைச்சராக பேஸ்கெட் பால் பிளேயராக கூடைப்பந்தில் தூக்கி போட்டு வீச்சிக்கிட்டு இருந்தார் உயரமானவர். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகிறார். அவர் ஏதோ இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறதுனால வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இணையங்களில் ஏதோ கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அது இல்லாமல் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறுறாரு. இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறி விளையாட்டு விளங்கிடும். இவன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அங்கேருந்து எங்கே ஜிம்முக்கு வந்த லீமா ரோஸ் அவருடைய பொண்ணை அப்படியே டாவடிச்சு அவருக்கு அந்த பொண்ணுக்கு பாடி கார்டாக போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை அச்சுக்கிச்சா பண்ணி அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி அவர் பேரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள் அடே அப்பா எவ்வளோ எத்தனை 15,000 கோடியா 20,000 கோடியா எத்தனை கோடிடா சொத்து. சாதாரண ஒரு பேஸ்கெட் பால் விளையாண்டவனுக்கு பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தவனுக்கு ஐபிஎல்லில் விளையாடுறவனுக்கு கூட இவ்வளோ சம்பளம் எப்படி வரும்னு தெரியல. ஆனால் இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது. இவர் ரொம்ப எளிமையானவர். இவங்க மாமியார் ஓட்டுக்கு 25,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அடேப்பா எவ்வளோ எளிமையான குடும்பம். ஒரு ஓட்டு 25,000 தான் கொடுத்தாங்க. 100 கோடி ரூபா கொடுத்தாங்க, டொனேஷன் பண்ணாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் லாஜாக்கா அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு லாஜாக்கா புதுச்சேரியில் இவரோட மச்சினே ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. 3 எம்எல்ஏங்க லாட்ரி குடும்பத்தில் 3 கட்சியில் 3 பேர் இருக்கிறானுங்க. இவன் விளையாட்டுத்துறை ஆகிறது அரசியலே இவங்க விளையாடுறானுங்கன்னு தெரியுது. லாட்ரி குடும்பம் லாட்ரி கொள்ளை குடும்பம் அரசியலை விளையாண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அரசியலை மொத்தமாக அழிக்க போகிறானுங்க இந்த லாட்ரி குடும்பம்.